அண்மை செய்தி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விளைநிலத்தில் 2 விவசாயிகள் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட நிலையில் இருவரும் படுகொலை செய்யப்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மலைச்சாமி நம்முடன் இணைந்திருக்கிறார். மலைச்சாமி, இருவரும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? எப்போது இதில் யார் யார் தொடர்புடையவர்கள் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது? விவரம் என்ன? பாலா, அதாவது பார்த்தோன்னா தேனி மாவட்டத்திலேயே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சம்பவம் இந்த இரட்டை விவசாயி கொலை சம்பவம். அதாவது ஆண்டிப்பட்டி தாலுகா மலையடிவார பகுதியில் இருக்கிற கிராமம் தான் கோவில்பாறை. இந்த கோவில்பாறை மலையடிவாரத்தில் விவசாய தோட்டங்கள் வச்சிருக்கவங்க தான் தர்மராஜபுரம் பகுதியை சேர்ந்த கருப்பையா மற்றும் தங்கமலைபுரம் பகுதியை சேர்ந்த மணி. இந்த 2 விவசாயியுமே கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி இரவுல மாலை தோட்டத்துக்கு போனவங்க வீடு திரும்பாம உறவினர்களால் தேடப்பட்டு இரவு படுகாயத்தோட அன்னைக்கு நைட்டு ஒரே நாள்ல காவல்துறை மற்றும் வனத்துறையால தேடப்பட்டு இவங்களோட உடம்பு எடுக்கப்பட்டுச்சு. இந்த சம்பவத்துல அந்த சம்பவ இடத்துலயே ஒரு கொலை குற்றவாளியோட மொபைல் அந்த இடத்துல கிடந்தது. அதை வச்சுதான் இந்த சம்பவமே பெரிய கொலை சம்பவம்ன்றதே தெரிய வந்திருக்கு. என்ன பின்னணின்னு பாத்தீங்கன்னா, முதல் கட்டமா இந்த இரண்டு பேருமே உடல்ல பல இடங்கள்ல வெட்டுக்காயங்களோட இறந்து கிடந்தாங்க. இதை பார்த்த வனத்துறையும் கடமலைக்குண்டு காவல்துறையும் வனவிலங்கு தாக்கி உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு இதுல சந்தேகப்பட்டாங்க. இதை அடுத்து அந்த இடத்துல கொலை குற்றவாளியோட ஒரு செல்போன் எடுக்கப்பட்டதுனால அதை வச்சு உறவினர்கள் இது கொலை தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த இவங்க திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க, இதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, இவங்களோட உடலை கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுத்திருந்தாங்க. இதை அடுத்து அந்த 2 விவசாயிகளோட உடல் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்துச்சு. இதுக்காக ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில மொத்தம் 4 தனிப்படை அமைச்சு காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீவிரமா இந்த விசாரணையை முடுக்கி விட்டுருந்தாரு. இந்த சம்பவத்துலதான் பாத்தீங்கன்னா, கடமலைக்குண்டு பக்கத்துல இருக்கிற மேலப்பட்டி பகுதியை சேர்ந்த கணேசன் நபர் ஆண்டிப்பட்டி நீதிமன்றத்துல சரணடைஞ்சார். இதே சம்பவத்துல இந்த இறந்த விவசாயில ஒருவரான கருப்பையாவோட மைத்துனர் கருப்பசாமி பெரியகுள நீதிமன்றத்துல சரணடைஞ்சாரு. இந்த 2 பேரையும் கடமலைக்குண்டு காவல்துறையினர் 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை பண்ணாங்க. இந்த விசாரணையின் அடிப்படையில தான் மைத்துனரே திட்டமிட்டு தன்னோட அக்காவோட கணவரை கொலை செய்து தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த கருப்பசாமின்றவர் அவரோட நண்பரான இந்த கணேசன் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த, அதாவது அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த கண்ணன், மாதவன் மற்றும் பாலூத்து பகுதியை சேர்ந்த சுரேந்திரன், இந்த 4 பேரையும் கூலிப்படையா தயார் பண்ணி கொலை செஞ்சிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு கொலை பண்ணது இந்த கணேசன்ற நபர். உடன் சென்றவர் மாதவன். இதுல திட்டமிட்டதுல கண்ணன் மற்றும் சுரேந்திரன்றவங்க இருக்காங்க. இதுல ஏற்கனவே 2 பேர் நீதிமன்றத்துல சரணடைஞ்சு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில இந்த 2 பேரையும் எடுத்து காவல்துறை விசாரிச்சதன் அடிப்படையில மேலும் கண்ணன், மாதவன், சுரேந்திரன் அப்படின்ற 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை அப்படி பார்த்தோம்னா, இந்த கருப்பசாமிக்கும் அந்த கருப்பையா இருந்த விவசாயி கருப்பையாவுக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்திருக்கு. 2 பேரும் சேர்ந்து நகை தொழில் பண்ணியிருக்காங்க, கந்துவட்டி தொழில் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்த முன்விரோதம் காரணமா இவங்க கொலை பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வந்திருக்கு. மலைச்சாமி, 2 விவசாயிகள் கொல்லப்பட்ட வழக்கில் அவருடைய உறவினரே கூலிப்படையை வைத்து படுகொலை செய்திருப்பதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக சொல்லியிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி மலைச்சாமி.